11th standard example 4.16 find the value of னு 3 subdivision கொடுத்துருக்காங்க பாருங்க 5 factorialங்கிறப்போ n factorial என்ன ஃபார்முலானா 1 cross 2 cross etc up to n. ஸோ 5 factorial எப்படி எழுதணும் 1 into 2 into 3 into 4 into 5 எழுதிக்கலாமா? ஓகே, ஆன்சர் வந்து 120. 6 factorial minus 5 factorialனா இப்போ 6 factorial நீங்கள் எழுதும் போது எப்படி எழுதுவீங்க? இப்போ 1லேருந்து ஆரம்பிச்சிங்கன்னா 6 வரைக்கும் எழுதுவீங்க. அந்த 1லேருந்து 6க்குள்ளே 5 ஃபேக்டோரியல் இருக்குது இல்லையா? 5 ஃபேக்டோரியோட வேல்யூ என்ன? 1லேருந்து 5 வரைக்கும் எழுதணும். ஸோ 5 ஃபேக்டோரியல் 6 ஃபேக்டோரியல் உள்ளேயே இருக்குது. ஸோ அதனால் 6 into 5 ஃபேக்டோரியல் எழுதுனா போதும். ஓகேவா? அடுத்தது 5 ஃபேக்டோரியலா? ஸோ 2 இடத்துல 5 ஃபேக்டோரியல் இருக்குது, காமனாக எடுத்துடுறீங்க. ஸோ 6 minus 1. ஸோ 5 ஃபேக்டோரியோட வேல்யூ 120. 6 minus 1 5. ஸோ you got 600. Next, third subdivision 8 factorial by 5 factorial into 2 factorial. So 8 factorial உள்ள 5 factorial இருக்குது. ஸோ நீங்கள் 8லேருந்து 5 factorial வரைக்கும் எழுதிக்கலாம். எழுதிக்கிட்டு கீழே 5 factorial டினாமினேட்டரில் 5 factorial அப்படியே எழுதிக்கிறோம் into 2. 2 factorialோட வேல்யூ 2. ஸோ 5 factorial கேன்சல் ஆகிடுது. 2வால் இங்கே கேன்சல் பண்ணிங்கன்னா நியூமரேட்டரில் 3 இங்கே கிடச்சிருமா? 6க்கு பதிலாக 3 கிடைக்கும். ஸோ மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் 168. தேங்க்யூ.